தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாலேவா செம்ம காண்டில் இருக்கிறேன். ஏன்னா வந்து காலகாலத்தில் 9 மணிக்கு வந்து தூங்கி ஏஞ்சி வரேன். நான் தூங்கி ஏஞ்சி வந்தா நீங்க வந்து எங்களை வந்து பூஸ்ட் அப் பண்ணணும். நீங்க வந்து மறுபடியும் தூங்குற நிலைமைக்கு தள்ளக்கூடாது. அதனால மணிரத்னம் மேல ரொம்ப கடுப்பாகிறேன். லேகுன்னு லேகுன்னா என்ன சொல்றது, அந்த படமே லேகுன்ற மாதிரி தான் இருக்குது. அது ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகுதா, நம்மளுக்கு அப்படியே இழுத்துன்னு போகுது. அதுவும் கமல் வந்து பேசுறாரு அது வந்து கூஸ் பம்ப்ஸா எதுவுமே கொடுக்க மாட்டேது. அப்படியே அவர் கேரக்டர் எப்படி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தான கேரக்டர் தான், ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனா ரவுடி உண்டான அறிகுறியே கமல் கிட்ட இல்ல. அவர் அந்த வைபே கிரியேட் பண்ணலன்னும் போது அந்த கேரக்டர் நல்லா ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த இது எக்ஸ்பிரஷன் எதுவும் கொடுக்கல. சிம்போட கேரக்டர் தான் ப்ரோ நல்லா இருந்தது, கொஞ்சம் சொல்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஒரு 2-3 இடத்துல கிளாப்ஸ் வாங்குறாங்கன்னா சிம்போட தான். பட் என்ன பண்றது, அவரு கொண்டு வராங்களே. ஃபேமிலி ஆடியன்ஸ் தூக்கிடுவாங்க ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ. அப்படியே சீரியல் மாதிரி பார்க்கலாம். மியூசிக் அந்த விண்வெளி நாயின் பாட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலா. அதை தூக்கி லாஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அது நடுவில் போடுறதுனாச்சும் கொஞ்சம் கூஸ் பம்ஸா இருந்திருக்கும். அதுவும் சொதப்பல். பிஜிஎம் ஏதோ லைட்டா சொல்ற மாதிரி இருக்குது. பட் கிராண்டா இருக்குது, ஏஆர் ரஹ்மான் ரேஞ்சுக்கு இருக்குது. இந்த எந்திரன் அந்த ரேஞ்செல்லாம் இருக்குதுன்னா சுத்தமா கிடையாது. பயசு ப்ரோ, நீங்க பழைய படத்துல சும்மா 2 பேர் அச்சு பாருங்களா, அதுதான் ஃபைட் சீக்வன்ஸ். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷலா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. புரியலன்னு சொல்லலாம். அதாவது நார்மல் கதை தான், அந்த நார்மல் கதையே புரியாத மாதிரி வச்சுக்கிறாங்க. சிம்பிள் கதை தான், அந்த நம்பி வந்துருவாங்க கதை தான். அந்த விவேகம்லாம் வந்துருவீங்களா, அதேதான் வருது. அது அப்படியே புரியாத மாதிரி கொஞ்சம் இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. திரிஷாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கில்மாவாதான கேரக்டர் தான். ஆனா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் அந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கம்மி. ஸ்கிரீன் பிளே தான் சொல்றாங்க. ஸ்கிரீன் பிளே வந்து பட்டு வந்து போனோம். இவங்க வந்து ஸ்மூத்தா எடுத்து போறாங்களா, அப்படியே நம்மளுக்கு ஒட்டாவினால சம தூக்கத்திலே தான் பார்த்துருந்தேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இழுத்து வச்சு முடிச்சு விட்டோம். சொல்ற மாதிரி எதுவும் ப்ரோ, அந்த ப்ளூ ஸ்டார்ல தான் ஒரு மாசம் இருந்தாரு. இதுல வந்து சும்மா ஒரு போலீஸ் அவள் தான். அது இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அது கூட டீப்பா எதுவுமே காட்டல, மேலோட்டமா காட்டுறாங்க போலீஸ் இந்த மாதிரி. சும்மா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு த்ரில்லிங் இருக்கும்ல, அது இந்த படத்துல இல்ல. பழைய ஸ்டோரி அதுதான் மிகப்பெரிய மைனஸ். ஸ்டோரி புதுசா நீங்க என்ன எடுத்து வந்தீங்க, அந்த மாதிரி எதுவுமே எடுத்து இல்ல. ஆதி காலத்து ஸ்டோரி இது வந்து 90s வர வேண்டிய படம் இது. அப்போ வந்து பார்த்தா இந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு போறாங்க. இப்போ வந்து சத்தியமா ஒரு கோட்டே ஆகாது. 10க்கா நான் ஒரு 2 தரலாம். அது கூட மியூசிக்காக, சிம்பு திஷாக, அவ்வளவுதான். ஓப்பனா சொல்றேன், வந்தா ராஜாவை தான் வேணும் பார்த்துருக்கேன், ட்ரிபிளேவும் பார்த்துருக்கேன். 2த்துக்குமே வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் போயிருக்கேன் தவிர, ஆனா வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனா இதுக்கு இப்ப நான் சொல்றேன், சிம்பு வந்து இதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ அந்த சப்ஜெக்ட்லாம் தேவையில்லை. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அவருக்கு என்ன ஸ்டைலும் அது இருக்கு, அதன்படி போயிடலாம். எதுக்கு இந்த படத்துல அவர் நடிச்சாருன்னு எனக்கு தெரியவே தெரியும். தேவையில்லை. இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ண போறோம். 2.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. இன்னொரு 6 மாசம் நாங்க வெயிட் பண்ண மாட்டோமா? நாங்க வெயிட் பண்ணி படம் பார்ப்போம். ராம்குமார் கண்டிப்பா வந்து சிம்பு வந்து காப்பாத்துவாருன்றது எனக்கு தெரியும். கூட சந்தானம் நடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் டிராகன் படம் இவரு டேரக்டர் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நடிச்சுட்டு போகலாம். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. மணிரத்னம் வந்து இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வன்மையான கண்டனங்கள். சக்க சிவந்த வானத்திலேயே சிம்புவை சாவச்சிட்டீங்க, இவனே சாவச்சிட்டீங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க நீங்க? என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த படத்தை வந்து பயங்கரமா எதிர்பார்த்து பயங்கரமா ஒரு ஆரவாரம் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், தயவு செய்து படம் பொறுத்தே கிடையாது, வேஸ்ட். 4 மணி நேரம் எங்கேயோ ஓடினே இருக்குதுங்க, நிறுத்தவே மாட்டேங்குது படம். அந்த பேர் போறது கூட எத்தனை ஒரு 10-15 நிமிஷம் போகுது. மணிரத்னம் படம் பேச்சு டைலாக்லாம் தெரியல, ஒரு கொஞ்சமா லைட்டா பேசுவாங்கல்ல, அதுவே பார்த்து ரொம்ப நேரம் இருக்குது. டோட்டல் வேஸ்ட். ஏஆர் ரஹ்மான் வந்து மார்ச் பாஸ்ட் மியூசிக் போட்டிருக்காரு நடுவில். பாட்டு நல்லா 2-3 பாட்டு, அவ்வளவுதான்.